தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது BlitzWolf பிராண்ட்ல இருந்து FYE8 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட் தான் இந்த வீடியோல அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ண போறோம். கூடவே இதோடைய பிரைஸ் என்ன, நம்ம கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு பிரைஸ் கட் ஆகும், முக்கியமா அதுக்கு கஸ்டம் சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆளுக்கு இதை நம்ம கிவ் அவேல கொடுக்க போறோம். இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆள் அப்படின்னு சொல்றதை விட 10 பேரை செலக்ட் பண்ணி அந்த 10 பேர்ல ஒரு ஆளுக்கு நம்ம அதை கொடுக்க போறோம். அந்த 10 பேர்ல நீங்களும் ஒரு ஆளா வந்து இதை வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வீடியோல நான் சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நீங்களும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பிரைஸை நீங்க வின் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். சோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடுல BlitzWolf பிராண்ட் நேம் கொடுத்திருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் உடைய மாடல் நம்பர் கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல some details கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன், பேட்டரி லெவல், இந்த மாதிரி சில டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எடுத்தோடனே நமக்கு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 18 மந்த்ஸ்க்கான வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. ஸோ பாக்ஸில் நெக்ஸ்ட் 2 இயர்பட்ஸ், சார்ஜிங் கேஸ், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் அண்ட் ஃபைனலி சார்ஜிங் பர்பஸ்க்காக மைக்ரோ USB கேபிள் கொடுத்திருக்காங்க. ஓகே, அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சார்ஜிங் டாக் உடைய பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். மேலே நமக்கு பிளாஸ்டிக் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாலிடான பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் நமக்கு சார்ஜிங் பண்ணிக்கிறதுக்காக மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் இந்த சார்ஜிங் டாக்ல எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்குது அப்படின்றத இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு 4 லைட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் டாக்குடைய பாட்டமில் இதை பற்றின சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் தான் இந்த பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சார்ஜிங் டாக்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கான 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 இயர்பட்ஸையும் இப்போ வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த சார்ஜிங் டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக உள்ளே போய் ஃபிட் ஆயிரும். பிகாஸ் மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்னதான் தட்டினாலும் கீழே வெளியே வராது. ஸோ மேக்னெட் கொடுத்துருக்கனால கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகே, இப்போ இந்த BlitzWolf உடைய இந்த இயர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் நோட் பண்ணியிருக்காங்க. டியூவல் டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி இன்னுமே சூப்பராக இருக்கும். டீசென்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டியில் இருக்கும். இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இயர்பட்ஸை நீங்கள் சார்ஜிங் டாக்ல இருந்து வெளியே எடுத்துட்டு உங்களுடைய மொபைலை ப்ளூடூத் ஆன் பண்ணீங்கன்னா இந்த நேம்ல தான் நமக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து கிடைக்கும். FYE8 இந்த நேம்ல இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம பேர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு இயர்பட் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இன்னொன்னும் ஆட்டோமேட்டிக்காகவே பேர் ஆகி கனெக்ட் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த இயர்பட்ஸை பற்றி ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூயல் டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதனால சவுண்ட் குவாலிட்டி நல்லா டீசெண்டாகவே இருக்கும். மொபைல் கூட கனெக்ட் ஆகாதப்ப இந்த இயர்பட்ஸில் நமக்கு இந்த மாதிரி லைட்ஸ் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இது மூலமாக நம்ம மொபைலில் பேர் ஆகலை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 10 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த லைட்ஸ் வந்து ஆஃப் ஆயிரும். அதாவது இந்த இயர்பட்ஸே டோட்டலாக 10 மினிட்ஸில் பேர் ஆகலை அப்படின்னா ஆஃப் ஆயிரும். BlitzWolf உடைய இந்த இயர்பாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் இது பார்க்குறதுக்கு ஆப்பிளுடைய இயர்பாட்ஸ் மாதிரியே இருக்கிறதுனால இதை அதிகமாக நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்குறாங்க. ஓகே, இதில் பட்டன்ஸ்லாம் எப்படி, கால் எப்படி அட்டன் பண்ணுறது, சாங் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் டச் சென்சார் தான், அதாவது மல்டி ஃபங்க்ஷனல் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுலேயுமே நமக்கு அந்த மல்டி ஃபங்க்ஷனல் கீ அவைலபிளாக இருக்குது. இப்போ நமக்கு கால் வருது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணோன்னா கால் அட்டன் ஆயிரும். அதுவே கால் போயிட்டு இருக்கு, அந்த காலை கட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணோம் அப்படின்னா கால் வந்து நமக்கு கட் ஆயிரும். நெக்ஸ்ட் கால் வர்றப்ப நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா கால் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இந்த 2 இயர்பட்ஸில் லெஃப்ட் ஆர் ரைட் எதில் வேணாலும் நம்ம 3 தடவை டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் அப்படி இல்லைன்னா சிரியை நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கப்போ நெக்ஸ்ட் சாங் வைக்கணும் அப்படின்னா நம்ம ரைட் சைடு இயர்பட்ல நம்ம 2 டைம் டேப் பண்ணணும். இதுவே நமக்கு ப்ரீவியூ சாங் வேணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இயர்பட்ல 2 டைம் நம்ம டேப் பண்ணணும். அதுவே சாங் பிளே ஆகிட்டு இருக்கப்போ பாஸ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் இல்லைனா ரைட்டில் ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாங் வந்து நமக்கு பாஸ் ஆயிரும். அகைன் டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாங் நமக்கு பிளே ஆயிரும். ஓகே, கிவ் அவேல நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த கிவ் அவே எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்ம சேனலுடைய ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ற வகையில தான் இந்த ஒரு கிவ் அவே இருக்க போகுது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இனிமே டெய்லி மார்னிங் 7 o'clock டெக் நியூஸ் வந்து அப்லோட் பண்ணப்படும். டெக் டாக் அப்படின்ற நேம்ல வந்து அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதாவது கரெக்டா நாளையில இருந்து மார்ச் வந்து 20 வரை 10 வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அந்த 10 வீடியோலையும் நீங்க அந்த வீடியோவை பார்த்துருக்கணும், அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருக்கணும், முக்கியமா அந்த வீடியோல கமெண்ட் பண்ணிருக்கணும், முக்கியமா உங்களுடைய மெயில் ஐடியையும் சேர்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த 10 வீடியோல இருந்து 10 பேரை செலக்ட் பண்ணுவோம். ஒரு வீடியோக்கு ஒரு ஆள் அப்படின்ற கணக்குல செலக்ட் பண்ணுவோம். நீங்க 10 வீடியோலையும் கமெண்ட் பண்ணி உங்களுடைய பேரு நம்ம கமெண்ட் பிக் பண்றப்போ 3 தடவை வந்தாலும் சரி 4 தடவை வந்தாலும் சரி, உங்க பேரே 4 தடவை வந்துருச்சு, பேலன்ஸ் 6 பேரு. சோ உங்க பேர் 4 தடவை வந்தாலும் கண்டிப்பா கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா நம்ம சேனலுடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ற வகையில தான் இந்த ஒரு கிவ் அவே இருக்க போது. அதனால உங்களுடைய பேர் எத்தனை தடவை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். சோ முக்கியமா இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா மார்ச்
மார்ச் 20th அன்னைக்கு வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போறோம். அதாவது ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம். இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதான் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான மெத்தட். தென் இந்த இயர்பட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய இயர்பட்டை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சவுண்ட் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்க இயர்பட்டை டச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். தென் இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் டாக்குக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா 2 மணி நேரம் 10 நிமிஷம் வந்து அந்த மாதிரி டைமிங் வந்து ஆகுது. நம்ம இயர்பட்டை சார்ஜ் பண்றது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரை சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ஃபுல்லா சார்ஜ் ஆனது பார்த்தீங்கன்னா கரெக்டா 1 மணி நேரம் அந்த 47 நிமிடம் அந்த மாதிரி வந்து கரெக்டா நமக்கு வந்து சார்ஜ் ஆயிருச்சு. இந்த இயர்பட்ல 40 mAh பேட்டரி பவர் கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜிங் டாக்ல 500 mAh பேட்டரி பவர் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா இதோட பிரைஸ் பேங்க்வுட்ல நீங்க டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 3750 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நம்மளுடைய கூப்பன் கோட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு வந்து இந்த ஒரு இயர்பட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1200 ரூபாய் பிரைஸ் டிஸ்கவுண்ட் ஆகுது நம்மளுடைய கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்றப்போ. சோ அதை தவிர கஸ்டம் சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கஸ்டம் சார்ஜ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. முக்கியமா எனக்கு வந்தது பாத்தீங்கன்னா கரெக்டா 16 நாள்ல வந்து எனக்கு வந்து கையில கிடைச்சிருச்சு. சோ கிட்டத்தட்ட நான் பாத்தீங்கன்னா 1 வீக்கு முன்னாடியே வந்துருச்சு. 1 வீக் யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். சோ இதை பத்தின வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு காத்துக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அறிவோம் பல.